ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி வந்து கார்டனிங் பண்ணும்போது காட்ட முடியல, அதில் கொஞ்சம் இன்றைக்கி நான் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நான் தொட்டியில் பண்ண போகிறேன். மண்ணெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை விதை, முருங்கை விதை ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து வெந்தயக்கீரைக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லிக்கு மல்லி வந்து எடுத்திருக்கேன். இது ஏன் நான் பேப்பரில் வச்சுருக்கேங்கிறத சொல்கிறேன். பச்சை மிளகா வந்து அன்றைக்கி போடலை, அதனால் நம்ம பச்சை மிளகா முளைக்க வைக்கணும்னா காஞ்ச மிளகாவோட விதை தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதை தான் இது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து மல்லி வந்து நீங்கள் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே முழுசாக போடக்கூடாது. ஒரு செருப்பு எடுத்து இது மாதிரி நம்ம நல்லா செருப்பு வச்சு தேய்ச்சிக்கணும். ஸோ அதுதான் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், தேய்ச்சதுக்கப்புறம் இப்படி நமக்கு வந்திருக்கு இல்லையா, இது வந்து இந்த ப்ராசஸில் தான் கொத்தமல்லி வைக்கணும். இப்போ நம்ம போட்டுடலாம். கொத்தமல்லி, வெந்தயம், பாலக், மிளகா தேய்ச்சி எடுத்துட்டேன். தரையில் மிளகா விதை,